இப்போ ஆஸ் அன் எக்ஸ்போர்ட்டர் இம்போர்ட்டர் எங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கு சார், அதை கேட்கலாமா சார்? கேளுங்க சார். நோவடேஸ் நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே டிஸ்பிளேஸ்ட் போர்ட்டெல்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆஃப்லைன் டு மேனுவல் டு ஆன்லைன் எல்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு சார். எக்ஸ்போர்ட்டர் இம்போர்ட்டர் ஏகப்பட்ட டிஃபிகல்டிஸ் ஃபேஸ் பண்றாங்க சார். ஒரு சில எக்ஸ்போர்ட்டர்ஸ் இம்போர்ட்டர்ஸ்க்கு நிறைய பிளாட்ஃபார்ம் பத்தி ஆன்லைன் பத்தி தெரியல சார். அவங்க டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ற மாதிரி ஆஸ் அன் கன்சல்டன்ட் எக்ஸிம் அட்வைசர் நீங்க ஏதாவது டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்றீங்களா சார்? சரி, நம்ம கிட்ட வர்றவங்களுக்கு நம்ம ப்ராப்பராக கைடன்ஸ் கொடுக்குறோம். எங்கெல்லாம் டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறாங்களோ அந்த டிஃபிகல்ட்டிஸை எப்படி களையிறதுன்னு பார்த்து அட்வைஸ் பண்ணி நமக்கு அவங்களுக்கு தேவையான அட்வைஸையும் கொடுத்துட்டு தான் அந்த சர்டிஃபிகேஷனை வாங்குறாங்க சார். எலக்ட்ரானிக் பிளாட்ஃபார்ம் ஃபார் இஆர்சிஎம்சி. இந்த ஆர்சிஎம்சி சர்டிஃபிகேட்டு சில சந்தேகங்களும் கேள்விகளும் எழலாம். அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சார், ஆர்சிஎம்சி அப்படின்றது மேண்டேட்டரியா? இட் இஸ் மேண்டேட்டரி, பட் தெர் ஆர் சர்டன் எக்ஸெப்ஷன்ஸ். எஃப்டிபி ஃபாரின் ட்ரேட் பாலிசியில் சில பெனிஃபிட்ஸ் அவைல் பண்ணணும்னா ஆர்சிஎம்சி சர்டிஃபிகேட் வந்து மேண்டேட்டரி. ஆர்சிஎம்சி எங்கே அப்ளை பண்ணணும்? 1/4/2022 அப்புறம் அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். டிஜிஎஃப்டி போர்ட்டல் தான் மோஸ்ட்லி எல்லா சர்டிஃபிகேஷன்ஸையும் இஷ்யூ பண்ணுவாங்க. பட் கெமாக்சில், கெபாக்சில், டி போர்டு இதெல்லாம் என்னென்னா அவங்க போர்ட்டல்லையும் வேலிடேட் பண்ணணும், டிஜிஎஃப்டி போர்ட்டல்லையும் வேலிடேட் பண்ணணும். காஃபி போர்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்க்ளூசிவாக என்எஸ்டபிள்யூஎஸ் போர்ட்டலில் தான் நீங்கள் அப்ளிகேஷனை ஃபைல் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரி இருக்கும். கேட்டகரி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் பலவிதம் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொன்னால் அப்பேடாவில் தான் நீங்கள் அப்ளிகேஷனை ஃபைல் பண்ணணும். கெமிக்கல் சம்பந்தமாக நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னா கெமாக்சிலில் தான் நீங்கள் ஆர்சிஎம்சி சர்டிஃபிகேட்டை வாங்கணும். டீ சம்பந்தமாக எக்ஸ்போர்ட் பண்ணீங்கன்னா டீ போர்டு. மல்டி ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எஃப்ஐஇஓ ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் எக்ஸ்போர்ட் ஆர்கனைசேஷனில் அப்ளிகேஷனை அப்ளை பண்ணி ஆர்சிஎம்சி சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கலாம். சார், ஆர்சிஎம்சியோட யூசேஜஸ் அண்ட் பெனிஃபிட் என்ன சார்? இன்டர்நேஷ்னல் ட்ரேட் டிரான்சாக்ஷன்ஸில் வேரியஸ் பெனிஃபிட்ஸ் வந்து ஃபாரின் ட்ரேட் பாலிசியில் கிடைக்கிறது. அதை தவிர செக்டார் ஸ்பெசிஃபிக், அதாவது நீங்கள் என்ன ப்ராடக்ட் அந்த கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களோ அது உண்டான ப்ராடக்ட் நாலேஜ், இனிஷியல் கைடன்ஸு, இதை தாண்டி எக்ஸ்போர்ட் ப்ரொசீஜர் அண்ட் டாக்குமெண்டேஷனை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஃபேரு ஈவெண்ட்ஸு, அதாவது பையர் செல்லர் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. எக்ஸிபிஷன்ஸு, ட்ரேட் ஃபேர்ஸு இதையும் வந்து இங்கேயும் அரேஞ்ச் பண்ணுவாங்க, வெளிநாட்டிலையும் அரேஞ்ச் பண்ணுவாங்க. கவர்மெண்ட்டும் லைசனிங் பண்ணுவாங்க. அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா அப்டேட்டட் ட்ரேட் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கவுன்சில்ஸ் மூலியமா உங்களுக்கு அப்பப்போ வந்துட்டே இருக்கும். சார், வேற ஏதாவது பெனிஃபிட் இருக்கா?